சுமார் 1000 கிலோ ரசாயனம் தடவிய தர்பூசணி பழங்கள் கடையில் பதுக்கப்பட்டிருந்தது. 1 கிலோ 10 ரூபாய், 1000 கிலோ 10,000 ரூபாய். இந்த 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கே அவங்க ஒரு வாரம் வியாபாரம் பண்ணணும். இப்படி பண்றவங்க 20,000 ரூபாய் கொடுத்து இன்ஜெக்ஷனை வாங்கி அதை இந்த பழத்துக்கு செலுத்துவாங்களா? தர்பூசணியில லாபம்ங்கிறது ரொம்பவே கம்மி. அதுவும் இந்த வெயில் காலத்துல மட்டும்தான் விற்பனை இருக்குது. வெயில் காலத்துல மக்கள் தேடி போய் வாங்கினாதான் விவசாயிகளுக்கு அது மூலமா ஏதோ சின்ன ஒரு வருமானம் கிடைக்கும். இதை தடுக்கும் விதமா சும்மா ஒரு பேப்பரை வச்சு எந்த கலர்ல லைட்டர் ஆனாலும் அந்த கலர் பேப்பர்ல ஒட்டதான் செய்யும். இதை மட்டுமே வச்சுக்கிட்டு தர்பூசணியில கலப்படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிளாஸ்டிக்ல நிறைய கலர் குளிர்பானங்கள் வந்துட்டு இருக்குது. அதுல ஏகப்பட்ட கலர் இருக்குது. அதை சோதனை பண்ணி இது அதிகமாட்டு இருக்கு. தர்பூசணியில கலர் கலக்குறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு 1000 ஆபீசஸ் வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் யூடியூப் எடுத்து பாத்தீங்கன்னா இதுல கலர் கலந்துருக்குன்னு போட்டுட்டு இருக்காங்க. என்ன இதுக்காண்டி போடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல. நாங்க தெளிவா சொல்லிக்கிறோம், தாராளமாக வாட்டர்மெலான் சாப்பிடலாம்.